ஸோ என் பேர் வந்து சபரீஷன், திண்டுக்கல்லேருந்து வரேன். ஸோ நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் கிராஸ் மேஜர் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். முன்னாடி நான் வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்தது. அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து ஓகே இப்படி ஃபீல்டு இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. அப்புறம் வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது அப்படின்ட்டு. இங்கே வந்து அண்ணா நகர் ஃபுல்லாக நிறைய இன்ஸ்டியூட் நான் வந்து அப்போயே எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. ஆக்சுவலி ரிலேட்டிவ்ஸ்ட்டை தான் கேட்டேன். ஆக்சுவலி அவங்க ஏற்கனவே படிச்சிருக்காங்க, அதனால் கேட்டப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஜாப் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி கொடுக்குறத விட வந்துட்டு எனக்கு இந்த ப்ராசஸே வந்து நிறையா கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த எக்ஸாமோட ஃப்ளோ வந்து தெரிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் நான் வந்து இப்படி படித்தேன் அப்படி படித்தேன்னு தான் சொல்கிறாங்களோ தவிர வந்துட்டு ரியாலிட்டி என்ன, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி வந்து அதிகமாக யாருமே பேசுகிறது கிடையாது. அதை பார்த்தா நிறைய பேர் வந்து மிஸ்கைட் ஆகிடுறாங்க. பட் இங்கே வந்தப்பிலேருந்து எனக்கு சபரி சார் மென்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி ட்ரஸ்ட் த ப்ராசஸ், இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ரூவாக சொல்கிறேன், என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நான் இங்கே வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படிடா இவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க. ஒரு ஆக்டை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த எண்டிலேருந்து நேற்று என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்றது வரைக்கும் இவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்களே. சார்ட்ட போய் பர்சனலாக கேட்டேன், சார் இந்த ஃபேக்கல்ட்டியே வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்கெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, இவங்களே வந்துட்டு இன்னும் இருக்காங்களே, நான்லாம் எப்படி சார் பாஸ் ஆக போகிறேன் அப்படின்னு ஆக்சுவலி கேட்டேன். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி கிளியர் பண்ண எக்ஸாம்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. கைடன்ஸ் இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை தனியாக கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண சொல்லி ப்ரெஷரே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரெஷர்னால் நான் தப்பான ப்ரெஷரை சொல்லலை, ஏன் இந்த ஒர்க் இன்னும் முடிக்கலை அப்படின்னே வந்துட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் கிளாஸில் இருந்து. இது உண்மையிலே நடந்த விஷயங்கள் தான். எனக்கு வந்து சார் சிசாட் கொடுப்பாரு, நான் கொடுப்பாரு, நான் பண்ண மாட்டேன். அவர் தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. அறிவழகன் சார் வந்துட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. சபரி சார் வந்து அவரோட கிளாஸில் வந்துட்டு கான்சியஸ்னஸ்ஸாக வந்து ஒரு வார்த்தையை வந்து நுனிப்புள் மேய்தல் அப்படின்னு மேலாக படிச்சுட்டு போகிறத தாண்டி கான்சியஸ்னஸோட விஷயத்தை வந்து படிக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவர் வந்து நேரடியாக சொல்லலை எங்கள்கிட்ட. ஆனால் அவர் திரும்ப சொல்ல வர்றது இதுதான், அவர் வந்து அவர் பிரெயினை வந்துட்டு ஒர்க் கொடுங்க, அந்த பிரெயினுக்கு ஒர்க் கொடுங்கன்ட்டு பின்னாடி கான்சியஸ்னஸ் தான் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மூலமாக என்ன எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மைன்யூட்டாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு அட்வான்டேஜ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ரீடிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மூலமாக நடந்த நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஸ்பீடாக சொல்லிட்டுருப்பார், 2-3 லைன் போயிடும். அதுக்கப்புறமா எங்களால் அந்த ஷார்ட் டேர்மாக வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு என்னால் எழுத முடியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சபரி சார் வந்துட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு என்ன சொல்லி வந்து யூபிஎஸ்சியை வந்து பல்ஸ் பார்க்குறதுக்கான ஒரு கீ வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்துட்டு இவங்க சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கொஸ்டினோட அதை எப்படி அப்ரோச் கொடுக்குறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் இல்லையா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் நடந்துட்டு இருக்கிறப்பே அப்படியே அலாங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கொடுத்துருவாரு. ஈவன் தோ நமக்கு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற யூபிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ணுற மற்ற என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலும் அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ஓகே இதுக்குள்ளே இருந்தானே கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் வியூ கிடைக்குது எங்களுக்கு.